ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, அன்பான பரமசிவமே, ஒதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத வெந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. ஜோதிடம் ஒரு அற்புதமான கலை. அந்த கலையில் சொல்ல முடியாத தகவல், நடக்காத ஒரு விஷயம், புதிய விஷயம் இருக்குமானால் நிச்சயமாக இல்லை என்பதை கருத்தில் கொள்ளலாம். அப்படி ஒரு தகவல் நமக்கு பிடித்ததாக அமையவில்லை அல்லது நமக்கு அது தெரியவில்லை, அதற்கும் கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று நினைப்போமானால் நமக்கு போதுமான அளவுக்கு அனுபவம் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. அப்படி எண்ணற்ற விஷயங்கள் இந்த பூமியில் மனிதர்களுக்கும் மனிதனாலும் பிற உயிர்களாலும் இயற்கையாலும் பலமான பாதிப்புகள் சங்கடங்கள் இருக்கிறது. அந்த வகையில் ஒரு தனி மனிதனுக்கு அல்லது ஒரு தனி மனிதன் சார்ந்த குடும்பத்துக்கு இன்னொரு மனிதன் அவர்களுடைய வாழ்க்கையை பாதிப்பதற்காக செய்யக்கூடிய மறைமுக்கால் மந்திரங்கால் வேலை மற்றும் தாந்திரீக முறையில் கெடுதலை செய்யக்கூடிய செயல்களுக்கு பேர் செய்வினை. இந்த செய்வினை என்பது 7 விதமாக செய்கிறார்கள். அதில் ஒன்று பந்தனம். ஒருவர் செய்யும் செய்வினை செய்யப்படுவோரை பாதிக்காமல் இருக்க செய்வது, தற்காத்து கொள்வது. அந்த பந்தனம் என்பது அடுத்தவர்களிடமிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள நமக்கு ஒரு வேலியாக பயன்படுத்தி கொள்வது. அடுத்தது 2 ஸ்தம்பனம். ஒருவர் செய்யும் நல்ல கெட்ட காரியங்களை நடக்க விடாமல் தடுத்து விடுவது, காரிய தடையை உண்டு பண்ணுவது. இதில் ஒரு சின்ன தகவல் இடைச்செருகளாக, இந்த ஸ்தம்பனம் என்பது ஒரு கிரகம் வக்கிரம் பெறும் பொழுதும் அல்லது வக்கிரத்திலிருந்து நிவர்த்தி ஆகும் பொழுதும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அந்த கிரகங்களுடைய கதிரலைகள் இந்த பூமியில் பட்டும் படாமலும் அமைதியாக ஒரு இடத்தில் ஸ்தம்பித்து போகிறது. இந்த நேரத்தில் ஒரு மறைமுக்கால் மந்திரங்கால் வேலை செய்வனை மூலமாக ஒருவருக்கு ஒரு பாதிப்பை உண்டு பண்ணினால் அது ஸ்தம்பனத்துக்கு நிகரான அல்லது ஸ்தம்பித்து போகக்கூடிய, செயல்பட முடியாமல் தடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கி விடுகிறது. இதில் 6க்குரியவனும் 11க்குரியவர்களும் சேர்ந்து இதை செய்கிறார்கள். இதில் சரலக்கணத்துக்காரங்களுக்கு இந்த 6, 11க்குரியவர்கள் இந்த ஜாதகரை ரொம்பவும் சிரமமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்து விடுகிறார்கள் என்பதை நடைமுறைகள் பார்க்க முடிகிறது. அடுத்து மோகனம். ஒருவர் தன்னை பற்றியே நினைத்து உடலாலும் உள்ளத்தாலும் உருகும்படி செய்து இதனால் படுக்கையில் இந்திரியம் வெளியேறி கெட்ட கனவுகள் ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்படுவது. அடுத்து ஆகர்ஷணம். ஒருவரை வசீகரித்து யாருக்காக வசீகரிக்கப்படுகிறாரோ அவருக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும்படி செய்தல். அடுத்தது உச்சாடனம். இதன் மூலம் பைத்தியம் பிடித்தல், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை உண்டு பண்ணுதல், முன்னேற விடாமல் தடுத்தல், மலம் மற்றும் வித்தியாசமான பொருள்களை வீட்டுக்குள் விழும்படி செய்தல், பணவரையும் பொருள் வரையும் ஏற்பட்டு மற்றும் எந்த ஒரு செயலையும் செய்ய ஏதுவான சூழ்நிலை அமையும் பொழுது அதை தடுக்கக்கூடிய தன்மையுள்ள செயல்களை உருவாக்குவது இந்த வகையானது. மொத்தமாக சொல்லுமானால் ஒரு வகையில் ஒருவரை ஒன்றுமே இல்லாமல் செய்துவிடக்கூடிய, சங்கடங்களை உருவாக்கக்கூடிய செயல்களை செய்வினை மூலம் செய்துவிடுதல். உன்மத்தனம் என்று ஒருவரை பைத்தியமாக்கி விடுதல், வாழ்வில் பற்று இல்லாமல் ஆக்கிவிடுதல், கணவன் மனைவியரிடையே ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடிய சண்டையை உருவாக்கி விட்டு அந்த சண்டையின் மேலும் அந்த கணவன் மனைவி பலமான சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் நிம்மதியின்மையையும் சண்டைகளையும் உருவாக்கி உறவுகளை கசப்படைய செய்வது இந்த வகையை சார்ந்தது. அடுத்தது மாரணம் என்று ஒரு வகை இருக்கிறது. ஒருவரை நடமாட முடியாமல் மூளையில் இருக்கக்கூடிய கதிர் அலைகளினுடைய பாதிப்புகளை ஏற்படுத்தி அதன் மூலம் அந்த மனிதன் இயல்பு வாழ்க்கையை விட்டு மரணத்துக்கு நிகரான கண்டத்தை சந்திப்பார். ஆனால் மரணம் மட்டும் அவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள். ஆக அடுத்த வம்சாவளியை, அடுத்த வரக்கூடிய புத்திரஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்ட உறவுகளை அடியோடு வெறுக்கச் செய்து அந்த குடும்பம் வம்சாவளியை அழிக்கச் செய்து உதவுவது இந்த மாரணம் என்ற ஒரு வகையான மந்திரம் அல்லது செய்வினை என்று எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த விதமான செய்வினைக்காக மந்திரம், தந்திரம், யந்திரம், ஔஷதம், அஸ்திரம், சஸ்திரம்,
சல்லியம், சூன்யம் போன்ற முறைகளை பயன்படுத்தி இதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி தருகிறது. மந்திரம், இது மந்திர பிரயோகத்தால் செய்வனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது ஒரு சில மந்திரங்களுக்கு, அந்த ஒரு சில செய்வினைகளுக்கு இந்த மந்திரங்கள் கட்டுப்படுவதில்லை, ஒரு சில செய்வினைகளுக்கு இந்த மந்திரங்கள் கட்டுப்படுகிறது. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் காற்று ராசியில் இருக்கும் சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மந்திரம் மிக மிக உபயோகமாக இருக்கிறது. அடுத்தது யந்திரம், பனை ஓலை, எருக்கு, வில்வம், வேம்பு முதலிய இலைகள் மூலமும், கீழ்வாய் நெல்லி, நெருஞ்சில், சமிமஞ்சி போன்ற செடிகள் மூலமும், செம்பு, இரும்பு, உலோகம் மற்றும் பஞ்சலோகம் மற்றும் வெள்ளி போன்ற உலோகங்களின் மூலம் இந்த யந்திரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த மந்திரங்களுக்கு, இந்த மந்திரத்தோடு கூடிய எந்திரங்களுக்கு பூஜை செய்து அதை கட்டிக்கொள்ள சொல்கிறார்கள். அது சில நேரத்தில் மிகவும் திருப்திகரமான ஒரு சூழ்நிலை அமைய பெற்றிருந்து நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்தது ஔஷதம், கொட்டிக்கிழங்கு, ஏலக்காய், சில வேர்கள், பட்டைகள் மற்றும் பொடிகள் மற்றும் மந்திரங்களை உபயோகித்து தண்ணீர், உணவுப் பொருள்கள் மூலம் உள்ளே கொடுத்து விடுகிறார்கள். அதன் மூலம் அவர்கள் நலம் பெறுகிறார்கள். அடுத்தது அஸ்திரம், சில கூர்மையான பொருள்களை பூஜித்து அவற்றிற்கு காவு கொடுத்து செய்து விடுவார்கள். இதனால் விபத்து, தீராத வியாதி போன்றவை வியாதியிலிருந்து விலக இது மிக உதவிகரமாக அமைந்திருக்கிறது. சஸ்திரம், தீராத வியாதி, கர்ப்பம் கலைந்துவிடும், பிறக்கும் குழந்தைகள் கூன், குருடு, செவிடாகி பிறப்பதற்கான பாதிப்புகளை உண்டு பண்ணியிருக்கும் பட்சத்தில் இதை இந்த சஸ்திரம் மூலம் நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை உண்டு பண்ணி தந்து விடுகிறது. சல்லியம், ஒருவர் வீட்டில் தலைமயிர், ஆணி, எலுமிச்சம்பழம், கற்கள், சில்லறை காசுகள், முட்டை, மாமிசத்துண்டு இவைகள் மாயமாய் வந்து விழும்படி செய்து விடுவது இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதிகள் போய்விடுகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. இது சல்லிய தோஷம் என்பது, இந்த சல்லியம் என்பது அதிகமாக வாஸ்து சம்பந்தப்பட்டது மற்றும் அஷ்டமங்கள பிரசன்னம், சோழி பிரசன்னம் இதில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிறார்கள். இந்த சல்லிய தோஷம் என்பது குறிப்பாக எந்த ஒரு மனிதனையும் நிம்மதியாக வாழ விடாமல் பலமான பாதிப்பையும் சங்கடங்களையும் உருவாக்கி விடுகிறது. இதற்கு மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்கு மாறாக அமைந்த சங்கடங்களையும் சிரமங்களையும் தந்துவிடுவதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அடுத்து இதற்கான பரிகாரங்கள் என்று சொல்லும் பொழுது, செய்வனையை எடுக்க தெரிந்த மந்திரவாதிகள் மூலம் இதை எடுத்து நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தினசரி காலை வீடு முழுவதும் தற்பையால் நீர் தெளித்து வீட்டில் கிழக்கு அறையில் கிழக்கு சுவர் ஓரமாக குத்து விளக்கு ஏற்றி வைத்து ஸ்ரீதேவி படம் வைத்து சிறிது வெள்ளை மலர் மற்றும் குங்குமம், மஞ்சள், கல்கண்டு, பால், தேன், வாழைப்பழம், தேங்காய் வைத்து ஸ்ரீதேவியினுடைய அருட்பாவை தினமும் தொடர்ந்து 48 நாள் சொல்லி பூஜை போட்டு வர இந்த செய்வினை தோஷங்கள் முழுமையாக நிவர்த்தி அடைய வாய்ப்பாக அமைக்கிறது. யானையின் சிறுநீரை கொண்டு வந்து வீட்டில் தெளிக்க செய்வினை நிவர்த்தியாகும். இழுப்பை விதையோ அன்று குன்றுமணியோ உடைத்து பொடியாக்கி சாம்பிராணியுடன் கலந்து ஒரு வாரம் இரவில் தூபம் போட தீய சக்திகள் வெளியேறுகிறது. ஈனா கிடாரி மாட்டின் சாணத்தை எடுத்து தினமும் வாசலில் தெளித்து வந்தால் செய்வினை தோஷம் நசிந்துவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டில் சாணம் மூழ்கி வந்தால் இந்த பாதிப்பு அதிகமாக குறைகிறது அல்லது மற்றவர்கள் இதை செய்ய முடியாமல் போவதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். மற்றும் பிரித்தியங்கரா தேவி பூஜை, கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோவில் செல்லும் வழியில் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஐயாவாடி என்ற ஊர் உள்ளது. இங்குள்ள பிரித்தியங்கரா தேவி 18 சித்தர்கள் பூஜித்த தலமாகவும் பஞ்ச பாண்டவர்கள் பூஜித்த அகஸ்தியர்களும் மற்றும் பாண்டவர்களும் பூஜித்த முனிவருக்கு நேரடியாக காட்சி தந்த பெருமையும் இந்த ஸ்தலம் பெற்ற ஸ்தலமாகும். அமாவாசை அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெறக்கூடிய இந்த மகா பூஜையில் கலந்து கொள்ளும் பொழுது இந்த செய்வினையினுடைய பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாவதை கண்கூடாக உணர முடியும். கொல்லிமலை, சேலத்திலிருந்து நாமக்கல்லிலிருந்து பஸ் வசதி இருக்கிறது. இங்கு சென்று வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி பூஜைகளில் வழிபட இந்த செய்வினை தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகிறது. அடுத்தது மதுரகாளி அம்மனுக்கு தொடர்ந்து 48 நாட்கள் நெய் தீபம் ஏற்றி வரவும் இந்த செய்வினை தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகிறது. இது மட்டும் இல்லாமல்
குங்குளியம், மட்டிப்பால் சாம்பிராணி மற்றும் வெண்கடுகு இந்த மூன்றையும் செவ்வாய்க்கிழமை மாலையும் வெள்ளிக்கிழமை மாலையும் தொடர்ந்து நாம் பயன்படுத்தும் இடங்களில் தீபம் தூபம் காட்டி வரும் பொழுது கொஞ்ச காலத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செய்வினையினுடைய பாதிப்பு குறைந்து விடுகிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் செய்வினையினுடைய பாதிப்பு வலுவாக இருக்கும் பட்சத்தில் இந்த தூபம் போடக்கூடிய முயற்சியை தடை செய்து அதை செய்ய விடாமல் செய்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படி செய்வினைகள் என்பது இருக்கிறதா இல்லையா என்பதை காண ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுவனுடைய நட்சத்திரத்திலேயோ 11க்குரியவன் 6, 8, 11க்குரியவர்கள் மற்றும் 7, 11க்குரியவர்கள் மற்றும் 3, 8க்குரியவர்கள் இது சரம் ஸ்திரம் உபயம் இந்த வகையில் இருப்பவர்களுக்கு இந்த 3, 6, 8, 11 இந்த ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது அவர்களுடைய தசாபுத்தி வரும் பொழுது அந்த தசாபுத்தி வரும் காலத்திலேயும் பிறந்த கால ராகு கேதுவை கோச்சார ராகு கேது கிடக்கும் காலத்தில் இந்த செய்வினை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நடைமுறையில் வருவது எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். இப்படி எக்கச்சக்கமான தகவல் இருக்கிறது. இன்னும் மேலும் ஒவ்வொரு தகவல்களாக ஒவ்வொரு பதிவிலையும் காணொலியிலையும் பார்ப்போம். அதுவரை உங்களுக்கு தெரிந்த உங்கள் அனுபவத்தில் இருந்த தகவல்கள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அதையும் கருத்து பெட்டியில் சொல்லுங்கள், பார்ப்போம். அதையும் ஒரு பதிவாக தர காத்திருக்கிறேன். என்னுடைய அனுபவம் மற்றும் நூல்களில் சொல்லப்பட்ட சின்ன சின்ன தகவல்கள் இவைகளை ஒருங்கிணைத்து ஒவ்வொன்று காணொலியாக கொடுத்து வருகிறோம். இந்த காணொலி என்பது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுகிறதோ இல்லையோ உங்களுடைய நண்பர்கள் இந்த பதிவுக்காக காத்திருக்கலாம் அல்லது இந்த பதிவுக்காக அவர்கள் தேடி அடையலாம். இப்படி ஒவ்வொரு தகவலும் ஒவ்வொரு சிறப்பான பதிவுகளை ஒவ்வொரு காணொலிகளும் ஒவ்வொரு சிறப்பான தகவல்களை தாங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். மற்றும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.